ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான 4 ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோடைய வித் வந்து 1.5 சென்டிமீட்டர், லென்த் வந்து நான் ஒரு 21 சென்டிமீட்டர் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இதோடைய சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் இல்லை ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம், டிசைன் ஹார்ட்ஸ் மாதிரியோ இல்லைனா வேறு ஏதாவது டாட்ஸ் அந்த மாதிரி. இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குது இல்லையா, ஸோ நான் வந்து பேக்கேஜிங் டேப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு அதை இதுக்கு மேலே அப்படியே இப்படி ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிட்டு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ சைடில் கொஞ்சோண்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மீதி இருக்கிறத வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் ஒட்ட போகிறோம். எப்படி இப்போது இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்க எக்ஸ்ட்ரா டேப்பையும் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பால் கவர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ரெடி. ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். நம்ம இந்த டேப் மேலே போட்டிருக்கிறதால தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். எனி கலர்ஸ், லைட் கலர்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம், ஒரு ஓப்பனிங் மாதிரி. இப்போது இதோடைய ஏதாவது ஒரு சைடில் ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ அதை ஏதாவது இந்த மாதிரி காட்டன் இல்லை காட்டன் ஸ்வாப் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா ஷேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்மட்ச் ஆகுற மாதிரி. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதோட சென்டர்லையும் நம்ம ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து பெஸ்ட்டின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாட்டன் ரிப்பனை இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஹோல் போட்டோம் இல்லையா, ஸோ அது வழியாக ஒரு பக்கமாக இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஹோல் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இந்த பேண்டும் ரெடி. இதில் இப்போ இந்த சாட்டன் ரிப்பனோட எண்ணில் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்லாம் பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம அதில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ நம்மளுடைய செகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டும் ரெடி. இப்போ தேர்ட் ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸில் பேப்பர் எடுத்துருக்கேன், கலர் பேப்பர். இப்போ இதோடைய சென்டரில் BFF அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இதை சுற்றியும் நம்ம ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு 2 சைடும் கவர் ஆகியிருக்கணும். இப்போது இதோடைய 2 சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ஒனில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். இந்த சைடு ஹோல் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஹோல் வழியாக அப்படி வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து பீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதையும் கோத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு குட்டி கோல்டன் பீட், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன கோல்டன் பீட் வந்து போட்டுக்கிறேன். இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன பீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டும் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீட்ஸ்லாம் மூவ் ஆகாமல் இருக்கும்.
இப்போ இந்த பக்கம் மாதிரி இந்த பக்கமும் நம்ம பீட்ஸ் கோத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய 3rd பேண்டும் ரெடி. ஸோ உங்களோட ஃபேவரட் கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4th ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க 2 பீசஸாக இந்த ஒரு சைடில் எப்படி கர்வியாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு எண்டையும் இந்த மாதிரி கர்வியாக கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸும் ஒரே லென்த்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஏதாவது கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம திரும்ப ஏதாவது எழுதிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணியோ அப்படிலாம் மார்க்கர் யூஸ் பண்ணியோ எழுதிக்கலாம். நேம்ஸ் கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பிளாக் கலர் அக்ரலிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இதுவும் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பீஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபெவிபாண்ட் ஃபெவிக்விக் இருந்துச்சுன்னா ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே த்ரெட் வச்சுட்டு திரும்ப இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸையும் எடுத்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதுலேயும் வந்து நம்ம பீட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 2 பக்கமும் நாட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய 4th பேண்டும் ரெடி. ஸோ இந்த 4 பேண்ட் ஐடியாவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.